ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் பல சித்தர்களின் பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் குதம்பை சித்தரின் பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அவரின் வேறு சில பாடல்களை இன்றைய வீடியோவில் காண்போம். காணாமற் கண்டு கருத்தோடு இருப்போர்க்கு வீணாசை ஏதுக்கடி குதம்பாய், வீணாசை ஏதுக்கடி. காணாமற் கண்டு கருத்தோடு இருப்போர்க்கு தேவையில்லாத ஆசையெல்லாம் எதற்கு குதம்பாய் என்று கேட்கிறார். அதாவது, நாம் காண்பதை சித்தர்கள் காண்பதில்லை, சித்தர்கள் காண்பதை நாமும் காண்பதில்லை. சித்தர்கள் காண்பது எல்லாம் அந்த ஈசனை மட்டும்தான். ஏதோ ஒரு ரூபத்தை பார்த்தால் கூட, எந்த ரூபமாக இருக்கட்டும், மனிதனோ மிருகமோ இல்லை ஒரு புழு பூச்சியோ, அதன் அகத்தில் இருக்கும் ஈசனைத்தான் அவர்கள் காண்பார்கள். நமக்கு அது புரியவே செய்யாது. நாம் காண்பதெல்லாம் வெளியில் காணும் இந்த தோற்றமும் இந்த ரூபங்களையும் தான். அதிலே நாம் மதிப்பு வைத்திருக்கிறோம். பல ரூபங்களாக இருந்தால் அதில் வேறுபாடுகளை நாம் காண்கிறோம். ஈசனை காண்பதில்லை, வேறுபாடுகளை நாம் காண்கிறோம். ஒரு ரூபம் வேறு ஒரு ரூபத்தை போல் இருக்கவே செய்யாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் ரூபம் போல் இருக்கவே முடியாது. மனிதர்கள் என்னவென்றால் அந்த ரூபத்திலே தான் கவனம். அவர் வேறு இவர் வேறு என்று பார்ப்பார்கள். ஆனால் அந்த சித்தர்களோ அகத்தின் உள்ள ஈசன், அவன் எங்கும் நிறைந்திருக்கும் பேராற்றல், அவரை மட்டும்தான் காண்பார்கள். இந்த வெளி ரூபத்தையோ பகட்டுக்கோ எந்த விலையும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். நமக்கெல்லாம் வெளியில் காணும் அந்த ஒரு பொருள்களில் இருந்துதான் சுகமும் இன்பமும் கிடைக்கின்றது. ஏதோ ஒன்று வாங்கி வைத்து விட்டால் அதில் சுகம், அது ஏதோ ஒன்று வாங்கி உண்டு விட்டால் அதில் இன்பம் கிடைக்கிறது. இப்படியே நாம் வாழ்க்கை முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சித்தர்களுக்கோ அவர்கள் அகத்தில் உள்ள அந்த ஈசனையே அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் கிடைக்கும் இன்பத்தை விட பெரிதான ஒரு இன்பம் வேறு எங்கும் இல்லை, இந்த உலகில் இல்லை. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த உலகில் உள்ள இன்பம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்றும், அது வெறும் மாயை என்றும். கொஞ்ச காலம் இருக்கும், அதற்கு பிறகு அது சென்றுவிடும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் இந்த வீணாசையெல்லாம் வைக்க மாட்டார்கள். அகத்திலே அந்த ஈசனை உணர்ந்த ஒரு சித்தனுக்கு புறத்தில் உள்ள இன்பமா பெரிதாக தெரியும். அதனால் அதெல்லாம் வீணாசை. அதற்கு போய் ஏன் நீ விரும்புகிறாய்? அகத்தில் உள்ள ஈசனே உனக்கு எல்லாம் இன்பமும் அளவிட முடியாத அளவிற்கு கொடுத்து அதை நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றதெல்லாம் வீணாசைதானே. அது உனக்கு எதுக்கடி குதம்பாய்? அகத்தில் உள்ள ஈசனையே கண்டு அதிலே இன்பத்தை அனுபவித்து நில் என்று சொல்கிறார் சித்தர். வஞ்சகம் அற்று வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் ஏதுக்கடி குதம்பாய், சஞ்சலம் ஏதுக்கடி. சஞ்சலம் என்பது எப்பொழுது நமக்கு வரும்? நாம் செய்தது ஒன்று திருப்பி நமக்கு அதுபோலே வந்து சேர்ந்துவிடும். அப்பொழுது சஞ்சலம் வரும். யாரையும் நான் வஞ்சிக்கவில்லை, யாருக்கும் நான் கெடுதல் எதுவும் செய்யவில்லை, யாருக்கும் நான் துரோகம் செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கையும் அப்படி அமைதியாகவே போய்கொண்டிருக்கும். எனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் இதே அளவான வேறு ஏதோ ஒரு துன்பம் இல்லை, இதையே துன்பத்தையே நான் வேறு யாராவது ஒருவருக்கு என்றாவது ஒரு நாள் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த துன்பம் என்னை தேடி வரவே செய்யாது. எங்கு சென்று நாம் துன்பத்தை தேடினாலும் எனக்கு துன்பம் கிடைக்காது. ஏதோ ஒன்று செய்திருந்தால், ஒரு துரோகமோ ஒரு வஞ்சகமோ யாரிடமோ ஒரு ஏமாற்று வேலையோ ஏதோ ஒன்று ஏதோ ஜென்மத்தில் நான் செய்திருந்தால்
இந்த ஜென்மம் நான் எங்கு போய் ஒளிந்தாலும் அதை என்னை தேடி வரும். வஞ்சகமோ எந்த கெடுதலோ மற்றவர்களுக்கு நினைக்காமல் நல்வழியிலே மனதை செலுத்தி அந்த ஈசனையே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு எந்த ஒரு சஞ்சலமும் வாழ்க்கையில் வராதப்பா. அதை தேடினாலும் அவனுக்கு அந்த சஞ்சலம் வராது. அவ்வாறு என்ன ஒரு கெடுதல் மற்றவர்களுக்கு நாம் செய்யவில்லையோ எந்த கெடுதலும் நமக்கு வராது என்று கூறுகிறார் சித்தர். நமக்கு எல்லாமே ஒரு சின்ன குழந்தையில் இருந்தே ஒரு நினைக்கும் ஒரு பழக்கம் உண்டு. கடவுள் ஏதோ எங்கோ இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார், நாம் கோவிலுக்கெல்லாம் சென்று வழிபட்டால் அந்த கஷ்டத்தை அவர் குறைத்து விடுவார் என்று. அந்த ஈசன் வெறும் ஒரு சாட்சியாக தான் நிற்கிறான். அந்த ஈசன் ஒரு சாட்சி. அவனுக்கு ஒரு மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டுமோ கெடுதல் செய்ய வேண்டுமோ என்று ஒன்றும் இல்லை. அவன் ஒரு சாட்சி. கெடுதல் நல்லது எல்லாம் நமக்கு நாம் செய்வது நாமே தான். நான் யாராவது ஒருவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நல்லது செய்திருந்தால் அது திரும்பவும் நன்மையாகவே எனக்கு வந்துவிடும். நமக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படி நடந்தது என்று. இல்லை, தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு வஞ்சம் செய்திருந்தால் அதே போல் அது திருப்பி வரும். வருவதும் போவது எல்லாம் நம்மிடம் இருந்துதான் நமக்கே திருப்பி வருமே தவிர அந்த ஈசன் வெறும் ஒரு சாட்சிதான். நீ எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யவில்லை என்றால் என் வஞ்சகம் மற்ற வழிதன்னை கண்டோர்க்கு எந்த வஞ்சகமும் யாருக்கும் செய்யாமல் ஈசனே கதி என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் சஞ்சலம் எதுக்கு? எதற்காக இந்த பயமும் எதற்காக இந்த மன வருத்தமும்? உனக்கு அது வராதப்பா, கெடுதல் வராது என்று கூறுகிறார் சித்தர். ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏதுக்கடி குதம்பாய், வாதாட்டம் ஏதுக்கடி. ஆதாரமான அந்த ஈசனை, எல்லாவற்றுக்கும் இந்த உலகுக்கே ஆதாரமான அந்த ஈசனை நீ அகத்தில் கண்டுவிட்டாய் என்று வைத்துக் கொள்வோம். வேறு யாரு என்ன சொல்லி உன்னை குழப்பினாலும் நீ குழம்ப மாட்டாய். ஆனால் நாம் கண்டிருக்க வேண்டும், அனுபவித்திருக்க வேண்டும், ஆதாரம் வேண்டும். ஈசன் அகத்திலே இருக்கிறான் என்று புரிந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு வெளியில் இருக்கும் எதன் மேலும் நமக்கு பற்று வராது. யார் என்ன நம்ம குழப்பினாலும் நாம் குழம்ப மாட்டோம். அதற்காக வாதாடவும் போக மாட்டோம். இந்த வாதாடுவது என்பதே 3 விதமாக இருக்கிறது. சில வாதாடுவதால், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில், சில வாதாட்டத்தினால் நமக்கு சில ஏதோ பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஒன்று கூறுவோம், மற்றவர்கள் இல்லை நீ கூறுவது தவறு, இவ்வாறாகத்தான் இருக்க முடியும் என்று கூறினால் நாம் புரிந்து கொள்வோம். சில பேர் அந்த வாதாட வேண்டும் என்ற கருத்துக்காகவே அவர் கூறினதையே கூறிக்கொண்டிருப்பார்கள். நல்லது எது கெட்டது என்று அவர்கள் புரிவதற்கு முயற்சி செய்யவே மாட்டார்கள். இது விதண்டாவாதம். பலபல என்று அவர்கள் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாம் என்ன கூறுவோம் என்பதை பற்றியே கேட்க மாட்டார்கள். இந்த விதமான ஒரு வாதாட்டத்திலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, ஈசனை அகத்தில் கண்ட ஒரு சித்தன் எப்படி இருப்பான்? இந்த 3 வாதாட்டத்துக்குமே போக மாட்டான். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், ஆதாரம் இருக்கிறது, அனுபவித்திருக்கிறார். ஆழ்ந்த தியானத்திலே அந்த ஈசன் என் அகம் இருக்கிறான், எங்கும் இருக்கும் ஈசன் என் அகத்திலும் இருக்கிறான் என்பதை உணர்ந்த ஒரு மனிதனுக்கு வேற எந்த ஒரு வெளித்தரமான ஆதாரமும் இல்லை, வெளியில் இருக்கும் ஒரு அறிவோ தேவையில்லை. அவனுக்கு கிடைத்ததெல்லாம் சுயமான அறிவு. அதை வைத்து கொண்டு யாரிடமும் வாதாடப் போவதும் இல்லை, அது சரி இது தவறு என்று விளக்கப் போவதும் இல்லை. அவ்வளவு தூரம் ஆதாரமான அடியும் முடியும் கண்ட அந்த ஈசனை அனுபவித்த ஒரு சித்தனுக்கு வெளியில் சென்று ஏதாவது கூறுவார்களா? இதனால் தான் இந்த சித்தர்கள் எல்லாம் வெளியில் உள்ள மக்களுக்கு புலப்படவே மாட்டார்கள். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியாது. ஏதோ சில சமயம் வெளியில் வருவார்கள். அவர்கள் காட்டுக்குள்ளே தான் இருப்பார்கள். வெளியில் வந்தால் இப்படி பெருந்தொல்லை மற்றவர்களால் அவர்களுக்கு வந்துவிடும். அதனால் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களுக்கென்ற ஒரு வாழ்வை அவர்கள் அந்த அனுபவித்த அந்த ஈசனை அனுபவித்து கொண்டு எந்த நேரமும் ஆனந்தமாக இருப்பார்கள். இதைத்தான்
சித்தர் கூறுகிறார். இவரின் மேலும் சில பாடல்களை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். நம சிவாய.